Hi friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷனில் ரெண்டு டைனமிக் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரெஃபரன்சிங் என்டிட்டி, ரெண்டாவது ரெஃபரன்ஸ்டு என்டிட்டி. ரெஃபரன்சிங் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே எதுக்காக யூஸ் ஆகுனா, ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த எம்ப்ளாயி டேபிளை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து referencing entities, இதுக்கு பேராமீட்டர் என்ன கொடுக்கணும்னா, என்ன ஆப்ஜெக்ட் சர்ச் பண்ண போகிறோம், என்ன ஆப்ஜெக்ட் இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கே கொடுக்குறோம். இந்த ரெஃபரன்ஸ் கிளாஸுங்கிறது 3 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸு, இன்னொன்று வந்து டேட்டாபேஸ் டிடிஎல் ட்ரிகர்ஸு, இன்னொன்று வந்து சர்வர் டிடிஎல் ட்ரிகர்ஸ். ஸோ நம்ம இங்கே யூசர் டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்குறோம். ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ரெஃபரன்சிங் ஐடென்டிட்டி, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸில் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா எம்ப்ளாயி ஃபங்க்ஷன் அதோட டெஃபினேஷன் பார்த்தோன்னா அதில் இந்த எம்ப்ளாயி டேபிள் கால் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சிங் என்டிட்டிங்கிறது இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய மற்ற யூசர் டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரும். அடுத்து நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷனுங்கிறது சிமிலராக தான், இதே மாதிரி தான் இருக்கும். ரெஃபரன்ஸ்டு என்டிட்டி. ரெஃபரன்ஸ்டு என்டிட்டினா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ்டு என்டிட்டினா இந்த ஆப்ஜெக்ட் எதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு இதே ப்ரொசீஜரை இந்த இதுக்குள்ளே கொடுத்தோம். இப்போ எம்ப்ளாயி கொடுத்தோம்னா இதை பேஸ் பண்ணி எதுவும் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு டேபிள். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ரொசீஜர் நேம் கொடுத்தோம்னா அதில் என்னென்ன டேபிள் நேம் யூஸ், என்னென்ன காலம் நேம், என்ன டேபிள்லேருந்து எடுத்துருக்குறோம், என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும். இங்கே நம்ம அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், யூஸ் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆப்ஜெக்டோட டிபெண்டன்சிஸ் பேஸ் பண்ணின ரெண்டு டைனமிக் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஒன்று வந்து அதிலிருந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு டேபிளை சேஞ்ச் பண்ணோம், அந்த டேபிள் எங்கெங்கெல்லாம் ரெஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கால் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் என்னென்ன டேபிளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரொசீஜருக்குள்ளே, அதோட டெஃபினிஷனாக இருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே ஒன்று இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், என்னென்னலாம் கால் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.